நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் மும்பையில் பயங்கர ஃபேமஸான ஒரு ரிச்சஸ்ட் டெம்பிளான சித்தி விநாயகர் டெம்பிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தெரியுறதாங்க சித்தி விநாயகர் டெம்பிள். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும், அதோ இருக்க வந்து கோபுரம். அந்த கோபுரம் வந்து தங்கத்தால் செய்யப்பட்டது. அதோட விலை மதிப்பு வந்து 4 கோடி. யோசிச்சு பாருங்க, 4 கோடி. ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு பார்க்க சிம்பிளா இருந்த மாதிரி இருக்கு, ஆனா உள்ள செம்மையா இருக்கும். மும்பைல இந்த சித்தி விநாயகர் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் டெம்பிள். ஒரு நாளைக்கு 40,000 பேர் வந்துட்டு போறாங்க. 40,000 பேர். ஆல்மோஸ்ட் அந்த கோயிலோட அந்த ஆண்டு வருமானம் வந்து கரெக்டா ஒரு 15-20 கோடி இருக்கும். இன்னும் நம்ம பக்கத்துல தான் இருக்கோம், கரெக்டா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கோம். ஏன்னா உள்ள வந்து மொபைல் அலோடு கிடையாது. இல்லைன்னா உங்களுக்கு செம்மையா காமிச்சிருப்பேன் நம்ம இந்த சித்தி விநாயகர். செம்ம ஃபேமஸ்ங்க. இங்க வந்து விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வரும்போது சும்மா மிரலாம், அந்த அளவு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க இந்த கோயில்ல. ஏன் இந்த கோயில் இவ்வளவு ஃபேமஸ்னா, நம்ம ஊர்ல இருக்கிற நம்ம ஊர்ல இல்ல, நம்ம இந்த மும்பையில் இருக்கிற அமிதாப் பச்சன் டு முகேஷ் அம்பானி வரை இங்க தான் வருவாங்க தர்ஷனுக்காக. அப்புறம் क्या ले जी? हाँ बोलो, ये कौन सा टेम्पल तुमको जानते हैं क्या? सिद्धि विनायक टेम्पल बहुत बड़ा टेम्पल है ना, बहुत लोग आते हैं ना. तुमको जो क्या पसंद है ये टेम्पल में? क्या? हाँ सुनो सुनो, क्या क्या गोल्ड इधर इधर आजू बाजू में क्या? ठीक है. कितना लोग आते हैं रोज? ठीक है. पूजा करने के लिए ज्यादा लोग आते हैं ना. तुम जाते हैं क्या? ये कभी कभी जाते, कभी कभी नहीं जाता ना. ठीक है, लेकिन वो देखने के लिए मजा आएगा ना. हाँ, तमिलनाडु. सेल्फी ले लेता है. ठीक है. இங்கே பைக் பார்க்கிங்கே கிடையாது. இதனால நம்ம ஊர்லேருந்து யாராவது வந்தால் நீங்கள் வந்து நம்ம தாதரில் பார்க் பண்ணிட்டு தான் இங்கே வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கே பக்கத்தில் எங்கேயுமே பார்க்கிங் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. இல்லைன்னா நீங்கள் பஸ்ஸில் கூட வரலாம், பஸ்ஸில் வரலாம், ஆட்டோவில் வரலாம். தாதர்லேருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் என்ன, நம்ம ஊர்லெலாம் கோயில் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்துலேருந்தே நமக்கு அந்த ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். சரி, இங்கே ஒரு இந்து கோயில் இருக்குது, இங்கே ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்குன்னு. இது அப்படி கிடையாது. சிட்டியில் இருக்கனால ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்தால் தான் நமக்கு அந்த ஒரு ஃபீலை கிடைக்குது. சரி, இங்கே ஏதோ ஒரு கோயில் இருக்குது அப்படின்னு. ஏன்னா இவ்வளோ ஃபேமஸான கோயில் வந்து வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. உள்ளே போனால் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது, ஆனால் வெளியேந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. கோயிலில் நீங்கள் மற்ற கோயிலை மாதிரி மிக பிரம்மாண்டமான சிலையோ இல்லை ஒரு யூனிக் ஸ்டைலோ எதுவுமே பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த கோயில் இந்தியாவில் 5th பிளேஸில் இருக்குது. இதுதான் ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஃபைனலாக சாமி கும்பிட்டாச்சுங்க. கரெக்டாக 3 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணியிருக்கேன் நான். இந்த சித்தி விநாயகர் டெம்பிள் வந்து குழந்தை வரம் கேட்டு வருபவர்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்புகிறாங்க, சரி இங்கே ஒரு வாட்டி வந்துட்டு போயாச்சுன்னா நம்ம கண்டிப்பாக பணக்காரராக மாறிடலாம் அப்படின்னு. அது எந்த அளவு உண்மைன்னு தெரில. இவருக்கு நம்ம அந்த சித்தி விநாயகர் மந்திரி பக்கத்தில் கடை போட்டிருக்காரு. சரி, இவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் நம்ம அந்த மந்திரி எப்படி இருக்குது, என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. ठीक है, अब थोड़ा बोल दीजिए मंदिर के बारे में, क्या स्पेशल है? मंदिर का एक स्पेशल है कि आदमी यहाँ दूर से आता है, इनको जो चाहिए रहता है वो मांगते हैं, बप्पा उनको देते हैं. थोड़ा लेट देते लेकिन देते हैं, इसीलिए मंदिर में लोग. ये मंदिर में रोज कितना लोग आता है इधर? बहुत भीड़ है, लाखों भीड़ आती है. लाख आता ना. वो बाद में उसका ये अपना ये कभी उसका बहुत अच्छा रहता है उसका. गणेश फेस्टिवल में हुआ और साल के पहले दिन, ये सब दिन में और ज़्यादा भीड़ रहती है, बहुत पब्लिक रहती है. हाँ, ये सब स्पेशल दिन, संकष्टी, अंगार की,
ये इनके पप्पा के अच्छे दिन है, इस दिन तो और ज़्यादा भेज देती है। இவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த விநாயகர் சதுர்த்தி டைம் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், பயங்கர செலிब्रेशनाக இருக்கும். ये अपना मुंबई में बहुत बड़ा मंदिर ये है ना, ये है ना, लेकिन बाहर से देखेंगे तो छोटा रहता है, लेकिन अंदर आएगा तो बड़ा लग रहा है ना. बड़ा है. வெளியே வந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்துச்சுங்க, ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ये ठीक है, தேங்க்யூ. एक ஃபோட்டோ எடுத்து ठीक है. வீடியோ எடுக்கும்போது நான் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க வீடியோ எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு. ஏன்னா கோயிலுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து சாமியை தான் கும்பிட வரோம், டெஃபினட்டாக வீடியோ எடுக்கக்கூடாது. சரி என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒரு பிளாக் பண்ணணுமே, ஏதாவது ஒன்று போடணுமே அப்படின்னு சொல்லி நம்மளும் எடுத்தோம். பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. சித்தி விநாயகர் டெம்பிள்லேருந்து செமையாக இருந்துச்சு. இந்த சித்தி விநாயகர் டெம்பிள் வந்து கரெக்டாக 9 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும், அதுக்கப்புறம் 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பூஜைக்கான தேவையான எல்லா பொருட்களும் வெளியே கிடைக்குது. ரொம்ப ரேட்டெல்லாம் இல்லை, ஒரு மீடியம் ரேட்டில் தான் கிடைக்குது. அதனால் பரவாயில்ல, நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதேமாதிரி பிரசாதமும் அப்படி தான், ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது, நார்மல் ரேட்லேயே கிடைக்குது உங்களுக்கு. ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. சூப்பராக இருக்குங்க, மும்பை கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. அந்த சூப்பரான கிளைமேட்டில் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு வர்றது இன்னும் செம்மையாக இருக்கும். அதுவும் இது மாதிரி ஒரு ரொம்ப ஃபேமஸான கோயில் வர்றது செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக மும்பை வந்தால் இந்த சித்தி விநாயகர் டெம்பிளை ஒரு வாட்டியாவது நீங்கள் வந்து பார்த்துட்டு போங்க.